பயனோ நீ எங்க காலங்காத்தால கிளம்பிட்ட? சுத்தம். தேவி விஷயமா பேச முதல்ல நாம 2 பேரும் உங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து தேவி ஜாதகத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே சம்மந்தி வீட்டுக்கு போறோம்னு நேத்தே நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் சொன்னேன்ல. என்ன யோசனை? ஒண்ணு இல்லம்மா, ஆபீஸ்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு, நாளைக்கு போலாமே. இது அதை விட முக்கியமான தலை போற வேலை. நாளைக்குன்னு தள்ளி போட்டா இந்த கேப்பை ராதா யூஸ் பண்ணிப்பா. கார்ல போகும்போது லீவ் சொல்லிக்கலாம் விச்சு. வாங்க போலாம். இல்ல, நோ, ஆபீஸ்ல எனக்கு மீட்டிங் இருக்கு. எந்த பேச்சும் இல்ல, வாங்க போலாம். பேச்சி பேச்சி பேச்சி, என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? இந்த போட்டோக்கு என்ன? இவர்தான் ஸ்வேதா அப்பா. என்ன இது? அக்கா, நான் அண்ணனை தேடி சென்னைக்கு வந்தப்போ கொஞ்ச நாள் ஒரு வீட்டுல வேலை பார்த்துன்னு சொன்னேன்ல, அந்த வீட்டுக்கு தான் விசு சார் வந்துட்டு போவாரு. அந்த வீட்ல இருந்த அனு அவரை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லுவாங்க. அங்க இருந்த வரைக்கும் அந்த அனு என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த அனுவும் அவங்க அண்ணன் ஜெய்யும் நல்லவங்க கிடையாது. ஊர்ல இருந்து பணத்தையும் நகையும் சுருட்டிட்டு வந்துட்டுதா ஒரு ரவுடி கும்பல் வீட்டுக்குள்ள புகுந்து நகை பணத்தை எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்க. தப்பான வழியில பணம் சம்பாதிக்க விசு சார அந்த அனு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த ஜெய் 2 பேரையும் அவசரப்படுத்திக்கிட்டே இருப்பான். அனுவும் ஜெய்யும் நல்லவங்க இல்லக்கா. விசு சார் அங்க இருந்தா அவர் உயிருக்கே கூட ஆபத்து வந்துடும். நாம உடனே போலீஸ்க்கு போய் அவங்கள பத்தி சொல்லி விசு சாரை காப்பாத்தணும்க்கா. பேச்சு, அவர் ஆபத்தான சூழ்நிலையில இருந்துட்டு இருக்காருங்கிறது எனக்கும் தெரியும். பேங்க்ல வேலை பார்க்கிற ஒருத்தர் மூலமா அப்பப்போ எனக்கு செய்தி வந்துட்டு தான் இருக்கு. அனு ஜெய் 2 பேரும் நல்லவங்க இல்லைங்கிறதும் தெரியும். ஆனா நமக்கு தெரிஞ்சது கூட ஸ்வேதா அப்பாவுக்கு தெரியாது. நாமளே அதை சொன்னாலும் அவர் அதை நம்ப மாட்டாரு. சொல்ற நம்மளே அவர் எதிரியே நினைப்பாரு. அனு ஜெய் பத்தி போலீஸ்ல நம்ம என்னன்னு தப்பு சொல்ல முடியும்? நம்ம கம்பெனிலேயே கள்ள பணத்தை அவங்க தான் மாத்தி வச்சாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா அதை நம்மளால கோர்ட்ல நிரூபிக்க முடியலையே. உன் அண்ணன் இப்ப ஜெயில இருக்கான். இப்போ என்னோட சிந்தனை எல்லாம் அவனை எப்படியும் வெளியில கொண்டு வரணுங்கிறது தான். இப்போதைக்கு நீ யார பத்தியும் கவலைப்படாத. அவங்க உங்க குணம் செய்யற செயல்படி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை அமையுது. அதனால நடக்கிறது எதையும் தடுத்துடவும் முடியாது. யாரையும் நினைச்சு கவலைப்படுறதுலயும் அர்த்தம் இல்ல. நீ எப்பவும் நிம்மதியா இருக்கணும் பேச்சு. அப்பதான் உனக்கும் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் நல்லது. சரியா? ஏய் பேச்சி, நீ எதை பத்தியும் நினைக்காத. எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி போ, அக்காவுக்கு சூடா ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வா. போ போ. அந்த முருகன் பையன் உள்ள இருக்கான். ஆனா அவன் தங்கச்சி புள்ளத்தாச்சியா உங்க வீட்டுல இருக்காளாமே. நான் கேக்குறத நீ செஞ்சு தரல, அவ குழந்தை உயிரோட பிறக்காதடி.
விச்சு? உள்ள போனா என்னென்ன கூத்து நடக்குமோ இது நமக்கு தேவையா? தேவைதான். நான் வந்திருக்கேன்ல, அப்புறம் என்ன? தைரியமா வாங்க. நான் உனக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கேன், நீ எனக்கு தைரியம் சொல்றியா? எனக்கு என்ன ஆயிடும்? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். வாங்க வாங்க விச்சு. சொன்னா கேட்க மாட்டேன், வா. என்ன விசு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல. என்ன அனுமா, நீ வரேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா ஒரு பெரிய விருந்தே ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. என்னத்த எல்லாத்தையும் இங்கே நின்னு பேசி முடிக்கணுமா? ஷோ, நான் ஒருத்தி. உள்ள வாமா, வா வாடா வாமா. என்னங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வணக்கம் மாமா. உங்களுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீச்சி, என் காலில் விழுந்து என் காலை அசிங்கப்படுத்தாத. ஏங்க, வீட்டுக்கு வந்த மருமகிட்ட இப்படிதான் நடந்துக்கிறதா? ஏய், நீ பேசாதீ. இவோ என்னைக்குமே இந்த வீட்டு மருமக ஆக முடியாது. ஆமா, ரெண்டு பேரும் எங்க வந்தீங்க? கேட்டியானோ? இதுக்குதான் இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாமாக்கு இன்னும் கோவம் தீரல. டேய், எனக்கு என்னைக்குமே கோபம் தீராது. நீ எல்லாம் என்ன மாமான்னு கூப்பிட தேவையில்லை. நீங்க என்ன வெறுக்கலாம், ஏத்துக்காம இருக்கலாம். ஆனா என்ன நான் இந்த வீட்டு மருமகளாவும் உங்களை எல்லாம் என்னோட உறவுகளாவும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பாட்டி, எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். நீ காலடி எடுத்து வச்சிருக்க, என்ன ஆக போகுதோன்னு கவலையா இருக்கேன். டேய் விசு, ராதாவை விரட்டி அடிச்சிட்டு இவ்வளவு நீ சேர்த்துக்கிட்ட. ஒன்னு போதும், நிறுத்துங்க பாட்டி. என்ன எப்ப பார்த்தாலும் சொன்ன அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? நான் இவளுக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சும்மா சேர்த்துக்கிட்டேன்னு தப்பான வார்த்தையை விடாதீங்க. வாய மூடுறா. ஊரறிய இவளை கல்யாணம் பண்ணியா? கட்டுனது திருட்டு தாலி, இதுல பேசுறான் பேச்சு. ராதா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்க சேதியெல்லாம் என்னன்னு. நீ இவளை சேர்த்துக்கிட்ட, எக்கேட கெட்டு போன்னு நாங்களும் உன்னை தலைமொழிக்கிட்டோம். இந்த வீட்டுக்குன்னு ஒரு புனிதம் இருக்குடா. இவளையெல்லாம் கூட்டிக்கிட்டு இங்க ஏன் வந்த? முதல்ல இவளை வெளியே போ சொல்லு. அத்தை, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? அனு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க உள்ள போங்க. விசு ஏன் புள்ள, அவன் பொண்டாட்டி, அவ இங்க வரக்கு எல்லா உரிமை இருக்கு. இது பெரியம்மாவோட வீடு. பிடிச்சவங்கள வர சொல்றதுக்கும் பிடிக்காதவங்கள வர வேண்டாம்னு சொல்றதுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? வீடு அவங்களுக்கு சொந்தமா இருக்கலாம், ஆனா இங்க குடித்தனம் பண்றது நாம. அவங்களுக்கு பிடிச்சவங்க தான் இங்க வரணும்னா நீங்க சொந்தமா ஒரு வீடு வாங்கி அதுல எங்களை குடி வச்சிருக்கணும். இந்த மாதிரி பேச்செல்லாம் நானும் என் பசங்களும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. என்னடி நீ நான் பிரிச்சு பேசுற? நான் இவ்வளவுதான் வெளியே போ சொன்னேன். அவட சொன்னா என்ன சொன்ன மாதிரி தானே? விச்சு ப்ளீஸ், நாம இங்க சண்டை போடுறதுக்காக வரல. அத்தை, நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இங்க வந்தது வேற ஒரு நல்ல விஷயத்துக்காக. அது என்னன்னு சொல்றதுக்குள்ள இவ்ளோ பேச்சு, சங்கடம். அத்தை, மாமா, பாட்டி, ரகு, தேவி இவங்க எல்லாரும் என்னை ஏத்துக்கணும். நானும் இந்த வீட்ல ஒருத்தியா வாழணும். அதுக்காக என்னையே இந்த வீட்டுக்காக அர்ப்பணிச்சுக்க தயாரா இருக்கேன். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் என்னோட ஆசை நிறைவேறும். அது வரைக்கும் நான் இங்க வந்துட்டு தான் இருப்பேன். நீங்க என்னதான் என்ன வெறுத்தாலும், திட்டினாலும், அடிச்சு துரத்தினாலும் திரும்ப திரும்ப நான் வரத்தான் செய்வேன். சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஆமா, தேவி எங்க அத்தை? அவ கோயிலுக்கு போயிருக்காமா, இப்ப வந்துருவா. அவ விஷயமா தான் பேச வந்தேன். அவ இல்லையா?
இட்ஸ் ஓகே. மாமா, அத்தை அடிக்கடி வீட்டுக்கு வரும்போதும் ஃபோன்லயும் தேவிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு அழுது வேதனைப்பட்டு பேசினாங்க. ஏதோ ஒப்புக்கு அந்த கமிஷனர் பரிகாரம் பண்ணிட்டு வந்து கூட்டிட்டு போறோம்னு சொல்லி தேவியை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா இது வரைக்கும் அந்த பக்கத்துல இருந்து எந்த தகவலும் இல்லை. நாம இப்படியே அமைதியா இருந்துட்டோம்னா ஒரு நாள் வேற ஒரு தகவல் தான் வரும். சம்பத்துக்கு வேற இடத்துல பொண்ணு பாத்துருக்கிறதா. விச்சுக்கு கூட தேவி விஷயத்துல பயங்கர கோவம். ஏன்னா ராதா பேச்ச கேட்டுக்கிட்டு அவ கடைசியில அவ நடந்துகிட்ட விதம் அப்படி. போது நிறுத்திடி. ராதாவை பத்தி சொல்ல உனக்கு என்னடி அருகதை இருக்கு? நீங்க ரொம்ப நல்ல விதமா நடந்துகிட்டீங்களா? பெரியவங்க நாங்க இருக்கும்போது எங்களுக்கே தெரியாம உங்கள மாதிரியே தேவிக்கும் திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சவங்க தானே நீங்க? அடே, திருட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னது நாங்க கிடையாது. அப்படி ஒரு கல்யாணம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க நடத்துறோம்னு சொன்னோம். ஆமாண்டா, நீங்க தான் அவளை பெத்தவங்க. முன்னாடி நின்னு கல்யாணத்தை நடத்த போயிட்டீங்க. சரி பாட்டி, நாங்க பசங்களோட நல்லதை மட்டும்தான் நினைச்சோம். அது தப்புனா அதுக்காக நான் இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இப்ப நான் சொல்ல வந்ததை என்ன சொல்ல விடுங்க. தேவியோட ஜாதக பொருத்தம் சரியில்லைன்னு தானே அவளை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. நான் ஒரு பெரிய ஜோசியர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். தேவியோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நானும் விச்சுவும் சம்பத் வீட்டுக்கு போய் சம்பத் ஜாதகத்தோட சம்பத்தோட அப்பா அம்மாவையும் கூட்டிக்கிட்டு அந்த ஜோசியர்கிட்ட நேரடியாவே 2 பேருக்கும் பொருத்தம் பார்த்துடலாங்கிற முடிவோட நாங்க இங்க வந்திருக்கோம். அதனால அப்படின்னு நீங்க முடிவு பண்ணா அதுக்கு நாங்க சம்மதிக்கணுமா? எங்க பொண்ணு வாழ்க்கையை சரி பண்ணிக்க எங்களுக்கு தெரியும். முதல்ல நீங்க கிளம்புங்க. ஏங்க, இத்தனை நாள் நீங்களும் தான் இருந்தீங்க, என்ன பண்ணீங்களா? அதுக்காக என் பொண்ணு வாழ்க்கையில தலையிட இவ யாரு? சும்மா சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காதீங்க. நம்ம பொண்ணை இன்னும் எத்தனை காலம் தான் வீட்லயே வச்சிட்டு இருக்க போறீங்க? அனுதான் உங்களுக்கு பிடிக்கல. விசு தேவியோட அண்ணன் தானே, அவனுக்கு உரிமை இருக்குல்ல. இவ போய் என்னத்தை கிழிச்சிட போறா? இங்க பாரு, யாரு கூட்டினாலும் 5, 3, 8 தான். எந்த ஜோசியர் பார்த்தாலும் பலன் ஒண்ணுதான். அவங்களுக்கு தேவியை பிடிக்காம ஜோசியர் மேல பழிய போட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருந்தா? ஓ, இத நீ சொல்றியா? உன்ன மாதிரியே எல்லாரையும் எடை போடாத. அப்பா, அவ கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அவ சந்தேகப்படுறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. அப்படியே இருந்தாலும் நீங்க 2 பேரும் சம்பந்தி வீட்டுக்கு போனா அவரு உங்களை உள்ளேயே சேர்க்க மாட்டாரு. அது எங்களோட பிரச்சனை. அவரை சம்மதிக்க வச்சு ஜோசியர் கிட்ட போய் பொருத்தம் பார்த்து எல்லாம் நல்லபடியா நடந்தா அது உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீ வேணா போகாத ஊருக்கு வழி சொல்லலாம். ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. நாங்க ஒண்ணும் முட்டாள்தனமான காரியத்தை செய்ய போகல. சரி, நான் உங்ககிட்ட சவாலாவே சொல்றேன். நாங்க போய் எல்லாத்தையும் சுமூகமா முடிச்சிட்டு வந்தா நீங்க என்ன இந்த வீட்டு மருமகளா ஏத்துப்பீங்களா? என்னங்க, அனு கேக்குறால, பதில் சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி என்னால ஒருவேளை முடியலன்னா நான் என் விச்சுவை விட்டு விலகி போயிடுவேன். அனு, என்ன பேச்சுது? இவங்களுக்காக நாம எதுக்கு பிரியணும்? இவங்களுக்கே அந்த அக்கறை இல்லைங்கிற போது நமக்கு எதுக்கு? வா போலாம். இருங்க விச்சு, ஒரு காரியத்துல இறங்கிட்டு பாதியில விட்டுட்டு ஓட முடியுமா என்ன? அதுவும் நம்ம வீட்டு பொண்ணு தேவியோட வாழ்க்கை பிரச்சனை. என்ன திகைச்சு போய் நிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. சரின்னு சொல்லடா தாமோதரா. அப்பவாது இந்த சனிய நம்ம வீட்டை விட்டு தொலைய. ஏண்டா தயங்குற? சரின்னு சொல்லு. மாமா, பாட்டிக்கு ரொம்ப நம்பிக்கை. தேவி பிரச்சனை சரியாவே ஆகாது. அதனால அவங்களுக்கு நான் ஒழிஞ்சா பரவாயில்ல. ஏய், என் பேத்தி வாழ்க்கைய சரி பண்ண என் மருமக ராதா இருக்காடி. இருக்கா? ஆனா இனிமே அவளால எதையுமே சாதிக்க முடியாது. மாமா, நீங்க சொல்லுங்க. மாமா, உங்க ஆசீர்வாதத்தோட நான் இந்த வீட்டு மருமகளை ஆகணுங்கிறதான் என் விருப்பம். சவால் விட்டு உங்களை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைக்கணும்னு நான் நினைக்கல. சீக்கிரம் என்ன புரிஞ்சுக்குவீங்க, என்னை ஏத்துக்கவும் செய்வீங்க. சோ நாங்க இப்ப சம்பத் வீட்டுக்கு போறோம்.
அத்தை, தேவியோட ஜாதகத்தை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். இதோ இப்ப எடுத்துட்டு வரானோ. இந்தானோ. போயிட்டு நல்ல செய்தியோட வரேன் அத்தை. வரேன் பாட்டி. வரேன் மாமா. சரி நான் கிளம்புறேன். ம். வரேன் அத்தை. ஹேய் தேவி, எப்படி இருக்க? ஏய், உன்னோட அண்ணனும் அண்ணியும் வந்திருக்கோம். எதுவும் பேச மாட்டியா? சரி பரவாயில்ல. நானும் உன் அண்ணனும் உன் விஷயமா பேசதான் சம்பத் வீட்டுக்கு போறோம். நீயும் உன் புருஷன் வீட்டுக்கு போக தயாராயிரு. வரோம். அனு, என்ன பின்னால உட்கார்ந்துட்டு இருக்க? வா முன்னாடி வந்து உட்காரு. ஆ, நான் பேசி பேசி டயர்ட் ஆயிட்டேன் விச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா சாஞ்சிக்கிட்டு வரனே. கண்ணாடிலாம் கொஞ்சம் இறக்கி விடுங்களேன். வெளிக்காத்து வரட்டும். சொன்னா கேட்க மாட்டேன். இதெல்லாம் நமக்கு தேவையா? ஆ? சரி. இதோட ஒழியட்டும். அப்பா, ஏய் அனு, சாதிச்சுட்டு வர போறாடி. நீ வேணா பாரு. வா வாடி. அப்பா. வாங்குறேன்ல.